பாஜகவிற்கு கூட்டணி கட்சிகளை விழுங்குவது, உடைப்பது, அவர்களை வைத்து ஆட்சி அமைப்பது, திரும்ப ஆட்சியில் அமர்ந்ததற்கு பிறகு திரும்ப அவங்கள கீழடிச்சு உட்கார வைக்கிறது, இதெல்லாம் 2014க்கு பிறகு நிறையா பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு பண்ணி 577 சட்டமன்ற பாராளுமன்ற கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் பாஜக பக்கம் இழுத்து எத்தனை மாநிலங்களில் அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் இருந்துதான் அதிமுகவில் நடைபெறுகிற உட்கட்சி பிரச்சனைகள். நான் உள்ள விரிவாக போகலை. உட்கட்சி பிரச்சனைகள், ஓபிஎஸ் வெளியேற்றம், தினகரன் வெளியேற்றம், இன்றைக்கு மறுபடியும் இணைக்க வேண்டுமா இணைக்க வேண்டாமா, ஓபிஎஸ் முதல்வரை நலம் விசாரிப்பதற்கு வந்த உடனே அவர் திமுகவோடு அணி சேர்கிறார் என்கிற உச்சக்கூட்ட குழப்பத்தில் இருக்கிற அதிமுகவை இது போன்றது ஒரு நிலைமை ஒரு அல்வா மாதிரி ஒரு நிலைமை பாஜகவிற்கு தமிழகத்தில் கிடைத்திருக்கிறது. அந்த மதச்சார்பற்ற கூட்டணியோடு கொள்கை கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க, கொள்கை இல்லாத கூட்டணி தேர்தல் கூட்டணின்னு சேர்ந்துங்க, ஆனால் உங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்கன்னு சொல்கிறோம், அவ்வளவுதான். அதில் நீங்கள் ரொம்ப உள்ள போய் பார்க்க வேண்டாம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நீங்க அப்படி அந்த கொள்கை பத்தி பேசினா அதற்கும் திரு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்றார். நாங்க கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். நாங்க இது தேர்தலுக்காக அமைக்கக்கூடிய கூட்டணி. அப்படி நீங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஒத்த கருத்துடைய ஒரே கொள்கையில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கட்சியை கலைச்சிட்டு எல்லாம் ஒரே கட்சி ஆயிட வேண்டியதானே? இல்ல, கொள்கை என்பது கொஞ்சம் புரிதல் குறைபாடு தான். கட்சியினுடைய கொள்கை என்பது அந்தந்த கட்சிக்கு தனிப்பட்ட கொள்கை இருக்கிறது. திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பது போன்று அதே திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களை பின்பற்றுவது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். கொள்கை என்பது வேறு. தேர்தலில் கூட்டணி அமைகிற பொழுது எதன் அடிப்படையில் ஒரு கூட்டணி அமைகிறது என்பதை தான் நம்ம பார்க்கணும். தனிப்பட்ட முறையில் அவருடைய கொள்கைகளை விட்டு கொடுத்து ஒரு இயக்கத்தோடு கூட்டணி யாரும் சேர்வதில்லை. மதச்சார்பற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும். பாசிச ஜனதா கட்சியினுடைய எந்த நிலையும் இந்த மண்ணில் கால் பதித்து விடக்கூடாது.